வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ஃபியூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக இந்த பிப்ரவரி மாத பலன்களை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, பிப்ரவரி மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் தொழில் ரீதியாக, தொழிலை சார்ந்ததாக, தொழிலை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம், தனக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள், பட்டங்கள், கௌரவங்களை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், குழந்தைகள் சார்ந்த சிந்தனை ஓட்டங்கள் தான் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ஏங்க, அவங்க ராசிநாதன் 10ல் போய் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கு. அது கூட சூரியன் சேர்ந்திருக்கார். அப்போ 1ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைவு பெற்று இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அப்போ நல்ல சிந்தனைகள், நல்ல தன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை, சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது, சூரியன் எப்படி ஒரு அதிகார தோரணையில் இருக்கிறது, ஸோ அதே மாதிரி தான் இருப்பீங்க. எந்த நிலையிலும் தன்னுடைய இதை கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அது 10ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இணையும் போது அதிகாரம் கிடைக்கும். அதாவது இந்த மேசராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் அந்த அதிகாரம் வேண்டும் அல்லது ஒரு ப்ரமோஷன் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகுதுன்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் உங்களுடைய சிந்தனை வளங்கள் எல்லாம் குழந்தையை பற்றிய கவலைகள், குழந்தைகள் செட்டில் ஆகிறது, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலையை அமைத்து கொடுப்பது, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வீட்டையோ ஒரு நிலத்தையோ வாங்கி கொடுப்பது, இப்படி அந்த குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்கள் மிகுதியாக உங்கள் ஆழ் மனதில் இருக்கும். அதுவும் செவ்வாய் சூரியன் 2 அதாவது உஷ்ண கிரகங்கள் சேரும் பொழுது சில சமயங்களில் கோபமும் ஆக்ரோஷமும் அதிகமாக வரும் இந்த மேசராசி என்பர்கள். ஏன்னா இந்த செவ்வாய் சூரியன் சேர்ந்தாலே அங்கே ஒரு இது வந்துடும், ஒரு கெத்து வந்துடும். தான் நினைத்தது செய்யணுங்கிற அந்த தன்மை அதிகமாக இருக்கும். அப்போது வேலையும் ஒரு சிலர் பாருங்க கோபத்தில் விட்டு விடுவாங்க. அந்த கௌரவத்துக்காக ஒரு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துடும். ஸோ அங்கே மட்டும் கவனமாக இந்த மேசராசி என்பர்கள் இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த செவ்வாய் சூரியன் சேர்ந்தாலும் இங்கே என்ன ஆகும்னா டக்குன்னு வெடிச்சிருவீங்க. அதாவது முடிவை எடுத்துருவீங்க, டக்குன்னு எடுத்துருவீங்க. இந்த வேலை வேண்டாம், போதும், ரைட் அப்படின்னு, அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை. பட் ஏற்கனவே இந்த மேசராசி என்பர்களுக்கு 7.5 சனியில் விரய சனி இப்போ இருந்து கொண்டிருக்கிறதுனால விரயம், வேலை விரயம் என்கின்ற அமைப்புக்கேற்ப வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். 5க்குரியவன் 10ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த நிறைய மேசராசி என்பர்கள் இந்த அரசாங்கத்தை பற்றிய, அரசு வேலை பற்றிய எண்ண ஓட்டங்கள் தான் அதிகமாக ஓடும். இந்த 5-10 கனெக்டிவிட்டி வந்துட்டாலே 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலோ அல்லது 5-10 அதிபதிகள் இணைவு பெற்று ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி வந்துட்டாலே உங்களுக்கு அரசாங்க வேலை என்பது கன்ஃபார்ம். அதை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, 5ஆம் அதிபதி போய் 10ல் உட்கார்ந்து திக்பலத்தோட சூரியன் வலிமையாக உட்கார்ந்துருக்கு. அப்போ நிச்சயமாக இந்த மேசராசி என்பர்கள் ஒன்று அரசாங்க வேலைக்கு போகணும், அதை பற்றிய ப்ரிப்ரேஷன் எடுத்துக்கணும், அதை பற்றியான எண்ண ஓட்டங்களை உங்கள் ஆழ்மனதில் செலுத்தி அதுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அரசு எக்ஸாம் எழுதணும் என்கின்ற அமைப்பு, எந்த வேலையாக அரசு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் இந்த காலகட்டம்.
ஏன்னா சூரியன் வலிமை பெறுது. சூரியன் வலிமை பெறுதுன்னா மேசத்துக்கு 10ல் உட்கார்ந்துருக்கு. கோச்சார ரீதியாக 10ல் உட்காரும் போது கண்டிப்பாக வலிமை. ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய சுயஜாதகத்திலும் அதே 10ஆம் இடத்தில் இருந்தாருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இந்த மேசராசி என்பர்கள் உயர் பதவியில் இருப்பீர்கள், அல்லது அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பீர்கள். அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய தன்மை, அரசியலிலும் நாட்டம் இருக்கக்கூடிய தன்மை, மின்சாரம் சார்ந்த விஷயத்திலும் உங்களுடைய அனுகூலங்கள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ சூரியன் 10ல் இருந்துட்டாலே அங்கே அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, இது எல்லாமே, மருத்துவம், இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் என்பதுதான் அமைப்பு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் அதிபதியை பார்க்கணும். இந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். ஸோ 7க்குரியவன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற அமைப்புக்கேற்ப திருமண பாக்கியம் நிச்சயமாக கைகூடும். திருமணம் நடப்பதற்கு எந்த தடையும் இல்லை இந்த மேசராசி என்பர்கள். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கோ, உங்கள் சகோதரர்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய அமைப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இந்த மாதம். அதே சமயத்தில் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் மறுமணம் செய்யணுங்கிற எண்ணங்களையும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ அதுலேயும் எந்த தடையும் இல்லை இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அடுத்து கணவன் மனைவி, 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த அதிபதியான சுக்கிரன் போய் ராகுவோடு இருக்கின்ற காரணத்தால், எங்கள் 11ல் ராகு இருக்குல்ல, அப்போ ராகுவோடு அந்த கலத்திர காரக கிரகம் இருக்கும் பொழுது அங்கே சில வகையில் ஒரு தொந்தரவுங்கிறது ஏற்படுத்தும். அப்போ கணவன் அல்லது மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும். அல்லது கணவன் மனைவி அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். சார், தொழில் சார்ந்த விஷயம் எப்படி சார் இருக்கும் இந்த மாதம்? மேசத்துக்கு எப்படி சார் இருக்கும்? நிறைய கிரகங்கள் 10, 11ல் தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்போது 11ஆம் இடத்துல மெஜாரிட்டியான கிரகங்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து அமருகின்ற காரணத்தால் லாபத்தை நோக்கிய பயணங்கள், உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்களில் ஈடுபாடுங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரியான எந்த மாற்றங்களாக இருந்தாலும் செயல்படுத்தி கொள்ளலாம். ஒரே ஒரு கண்டிஷன், இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். ரைட். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. 6க்குரியவனான புதன் தான் உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகம் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது 6க்குரியவன் தனக்கு 6ல் இருக்கும்போது கடனுக்கு கடன் அப்படிங்கிற போது என்ன ஆகுன்னா, கடன் உங்களை வாட்டி வதைக்கப் போவது இல்லை. கடன் எப்படியோ இருக்கும், கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மேசத்துக்கு அமையும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். கடன், நோய், யாருக்காவது ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இந்த மேசராசி என்பர்கள் சரியாகிவிடும். ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 6ல் இருக்கார். அப்போது மேசத்துக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் அதற்கு தீர்வு கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் வழக்கு சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அந்த வழக்கை முடிச்சிடலாம். அந்த வழக்கிலிருந்து வெளிவரக்கூடிய எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக இந்த மேசத்துக்கு ஏற்படுத்தும். அடுத்து இந்த பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். தன்னுடைய சொந்த நட்சத்திரமான குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் வலிமை அதிகம். அவர் நேராக 9ஆம் இடத்தை பார்க்குறார், வக்ரம் பெற்று பார்க்குறார்.
அப்போ தான் நினைச்சது செயல்படுத்தணும், நான் வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூருக்கு போகணும், வெளியூரில் போய் இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்களை ஸ்ட்ராங்காக கொடுக்கும். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திட வேண்டும், நான் இப்படித்தான் இருக்கணும், தூரதேச பிரயாணங்கள், ஏன்னா 3-9 கனெக்ட் ஆனாலே சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள்ங்கிறது ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். இந்த வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இந்த மேசராசி அன்பர்களுக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து கொள்வது மேசத்துக்கு சிறப்பு. இந்த 4 வாரம் செவ்வாய்க்கிழமை என்று கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனை அத்தனையும் நல்லபடியாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன், டீட்டெயில்டு ப்ரிடிக்ஷன் வேணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.